எப்பதான் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பெரிய பசங்க ஆவறாங்கன்னே தெரியல. நாம அம்மாவா இருக்கும்போது, இன்னும் நம்ம பிள்ளைங்க வளரலையே அப்படின்னு தான் நினைப்போம். இவங்க ஏதான ஒரு விஷயத்த கேட்கும்போது நாம பண்ணி கொடுக்கலன்னா, அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஓ! இவங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்களே. ரொம்ப நாளா என் பொண்ணு வந்து லெமன் ரைஸ் கேட்டுட்டே இருந்தா. நானும் 1 வீக்கா போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தேன். சரி ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போதே பூவு, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் கடையில போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் போய் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல குடுக்கணும் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு சப்பாத்திக்கு காலையில மாவு பெசஞ்சிருந்தேன். சரி குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் மகன் இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வரலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னையே மிரட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. சரி நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றத விட நம்மளுக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது. எல்லா வீட்லயும் அம்மாங்க இப்படி தானே. நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா எது வேணுமானா நம்ம ரிஸ்க் எடுத்து செய்யலாம். லெமன் ரைஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே செய்யறது தான் ஆஸ் யூஷுவலா. இன்னைக்கு பட்டாணி வச்சு மட்டும்தான் செய்ய போறேன். ரீசெண்டா திரும்பி பார்க்குற விஷயம் என்னன்னா, நியூஸ்ல ரித்தன்யா பெண் அஜித் குமார் கேஸ் தான். ரெண்டுமே கொடுமையான விஷயம்தான். ஒரு பொண்ணு எவ்வளவுதான் பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்து கஷ்டமே தெரியாத வளர்ந்து பணக்கார வீட்டுக்கு போகும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பணக்கார வீட்டுல பிறந்தா பணக்கார வீட்டுல தான் வாழணும்ன்ற ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் தப்பான விஷயம். என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் தங்கமா இல்ல வைரமா தாங்குன்னு தாங்குவான். அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்க. ஆனா அவங்களுக்கே இப்போ பொண்ணு கிடைக்க மாட்டேது, கஷ்டமா இருக்கு. நீங்க என்னதான் கோடி கோடியா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நிம்மதின்றது எந்த பணத்தாலையும் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, எந்த பணத்தால வந்து வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்க வளர்க்குற பெண் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை சொல்லி ஊட்டி வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சாவுன்றது ஒரு முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம் அப்பா அம்மாக்குன்றது யாருமே மறக்காதீங்க. வாழ்க்கை கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டா உலகத்துல எல்லா பெண் பிள்ளைகளும் சூசைட் பண்ணிக்க தான் வேணும். இந்த அஜித் குமார் கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையான விஷயம். ஒரு நெகைக்கு போய் இவ்வளோ அடிச்சு ஒரு உயிரே எடுத்திருக்காங்க. அவங்க பெத்தவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கணும். அதான் ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்குன்ற ஒரு மனசாட்சியே கிடையாதா சார்? உங்களுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி யாருமே கிடையாதா? இப்போ உங்க ஃபேமிலி வந்து எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டா எந்த மூஞ்ச வச்சுக்கின்னு நியாயத்தை கேட்குறீங்கன்னே தெரியல சத்தியமா.